அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சமவெளி பாங்கான இடம் இது. இந்த இடம் ஒரு ஏரி கீரி ஓட்டாம இது இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, முள் புதார் மாதிரி கிடக்கு. இங்கெல்லாம் வெறு கிடக்கு, எல்லாம் நிறையா கிடக்கு. இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல வந்து பூண்டுலாம் முளைச்சி கிடக்கு பாருங்கள். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணி இதை வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டணும். ஏர் ஓட்டிட்டு தான் சவுக்கு கன்று போடுறதுக்கான வாய்க்கால் வரப்பு எல்லாம் சவுக்கு கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி, ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், பூண்டு பாருங்கள். இந்த பூண்டு வந்து இது வந்து துத்தி பூண்டு, இல்லைனா வந்து இது வந்து வேறு ஏதோ ஒரு பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பூண்டு தான் தெரியல. இதை பார்த்து கமெண்டில் யாராவது சொல்லுங்கள். இது என்ன பூண்டுன்னே தெரியல, மறந்துட்டேன். ஆனால் இது என்னமோ ஒரு பூண்டு சொல்லுவாங்க. பாருங்களேன், தும்பை பூண்டு நிறையா முளைச்சி கிடக்கு. இது வந்து மணல் பாங்கான ஏரியா. இது பார்த்திங்கன்னா மணல் பாங்கான ஏரியா. இது ஓட்டுறதுக்கு ஏர் ஓட்டிட்டு தான் இதை வந்து வாய்க்கால் வரைஞ்சி போட்டு இதை பாருங்கள். வெறுகு இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் எல்லாம் இந்த களையெல்லாம், இந்த பூண்டெல்லாம் பிடுங்கிட்டு ஏர் ஓட்டி இது ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் கலப்பையால் ஓட்டணும். இது மாதிரி இருக்கிற இடத்த வந்து என்ன பண்ணணும், 5 பாயிண்ட் கலப்பையால் ஓட்டி இடத்த வந்து சமன் செய்து, அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், சவுக்கு கன்று வைக்கிறதுக்கு இடத்த வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம்